வணக்கம் நண்பர்களே. பார்க்குறது வந்து நம்ம திரிமூர்த்தி ரசம். நம்ம இதுவரையுமே புதுமையாக பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா நம்ம லிங்கத்துலேருந்து ரசம் பிரிச்சிருக்கோம். லிங்க ரசம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரத்துலேருந்து வீர ரசம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பூராசம். இது மூணுத்துமே சமையடையே எடுத்து நம்ம மூலிகளை கருவமுத்த சாரில் வந்து குருமருந்து தான் கட்டி கலந்துருக்கோம். வெறும் மூலிகளை கட்டலை. எல்லாமே வந்து நம்ம சுத்தமான ஹெர்பல். இப்போ அதுபோல் பார்த்திங்கன்னா செங்காத்தாயிலையும் கட்டியிருக்கோம். நம்ம குருமருந்தை கேட்டு ஒரு 2 லிட்டர் காடி எடுத்து வச்சு அதுக்குள்ளே வந்து குருமருந்தை சேர்த்து படிப்படியாக சுட சுரு கொடுத்துருக்கோம். அப்படி சுரு கொடுத்து அதை வெண்ணெயாக்கி அதுக்கப்புறம் திருப்பி மூலிகளை போடும்போது இது போல் இறுக்கியிருக்கோம். நெருப்பு கூடாததை உருக்கு முறை கொண்டு வந்திருக்கோம். இது நல்லா பார்த்திங்கன்னா அந்த மின்னும் நம்ம சுக்கினம் போல் ஒளி வீசுன்னு சித்தர் நூலில் சொல்கிறாங்க. அதுபோல் வந்து ஒளி நல்லா பிரைட்னஸாகவே இருக்கும். சில இடத்துல வந்து சித்தர்கள் வந்து இது வெள்ளை தங்கன்னு வர்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மலேசியாவுக்கு போகுது. மலேசியா ஒரு கோயிலுக்காக கேட்டிருக்காங்க. ஒரு அகத்தியர் சித்தர் கோயில் அங்கே இருக்குது. கோயிலேருந்து நம்மளுக்கு 10 ரசமணி கேட்டிருக்காங்க. இது சின்னதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு இது பார்சல் போட போகிறோம். நல்லா அருமையான முறையில் கட்டியிருக்கும். இது வந்து கருப்போ எதுவுமே வராது. நல்லா நம்மளுக்கு 1000 டிகிரி மேலே தான் உருகு நிலை. இது நம்ம ஒன்றுமே சித்தர் முறைப்படி முறையாக செய்திருக்கோம். அந்தளவுக்கு ஒளி தெரியும், முகம் தெரிகிற அளவுக்கு நல்லா பிரைட்னஸாகவும் இருக்கும். அதே முறையில் காப்பும் செய்திருக்கோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். காப்பும் வந்து இது எல்லாமே செங்கத்தாயில் கட்டது. செங்கத்தாய் வந்து நம்ம நார்மல் அந்த செவப்பு உள்ள கத்தாயை தான். அதை ஒரு 3-4 லிட்டர் காடி எடுத்து அதில் குருமருந்தை கலந்துருக்கோம். கலந்து 12 மணி நேரம் சுருக்கு கொடுத்துருக்கோம். சொட்டு சுருக்கு கொடுத்து ஒவ்வொருமா அதை பக்குப்படுத்தி இந்த சுக்கு நல்ல ஒளி பிரைட்னஸ் தெரியும் பாருங்கள். அந்த அளவு பக்குப்படுத்தி இதை செய்திருக்கோம். இது சித்தர்கள் வந்து ஜெயரசம்னு சொல்லியிருக்காங்க. மெட்டல் ஃபார்மில் பண்ணியிருக்கோம். நல்லா உறுதியாக கட்டி அதை நெருப்பு பக்குப்படுத்தியிருக்கோம். இது கருப்போ மெட்டல் அரிக்கிறதோ எந்த தன்மையும் இருக்காது. உயர்ந்த முறை இது வந்து நம்ம குருமருந்து செய்கிற சொல்ல வந்து அதிக வீரியமாகவும் கட்டுப்பட்டுருக்கு. இந்த ரசமணியை வந்து பாலில் போட்டு அறிஞ்சவரை நோய் நீங்கன்னு சித்தர் சொல்லுவாங்க. வாத பித்த கவமெல்லாம் சமநிலையாகும். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சித்தர் சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே ஆய்வுக்காக ஒன்றா செய்து அதை பலன் அனுபவிக்கிறோம். இது அந்த முறையில் செய்தது. இந்த எடை பார்த்திங்கன்னா 35 கிராம். ஒரு பழம் சித்தர் சொல்கிறது 35 கிராமில் செய்தது. ஒன்றுமே காப்பு பார்த்திங்கன்னா 55 கிராம் இது எடை. நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து பாஸ்கரன்.